So, my name is Parsh Pandit. I am coming from Meerut, Uttar Pradesh, and recently I have cleared my SSB interview for Indian Navy. And in the medicals, I was found unfit due to my vision, which was 6 by 18 in both eyes. And I got very disheartened after hearing this news, as this was my 8th attempt and also my last attempt. So I researched a lot, and then I got to know about Amar Eye Yoga Center, which treats eye naturally. So I had a talk with sir, and without wasting any time, I rushed to Pondicherry. And today is my 10th day and my vision has already reduced from 6 by 18 to 6 by 9 in both eyes. And talking about my stay here, I loved everything here. The exercises that sir teaches us, the food, the accommodation, everything is very nice. And talking about the staff, they're also very supportive and teaches me very new things daily on daily basis. And I think my vision would surely cure in coming 4 to 5 days and I will join Indian Navy very soon. My name is Om Gaikwad. I am from Science School Satara. I have cleared my written examination of NDA and now I have checked my eye. Then I got unfit for my eye vision. So my seniors consulted me to go to the Amar Eye Yoga, which is situated in Pondicherry. So I came here. Here's my 4th day. After 4th day, I am getting my vision better, and I am thinking that my vision is getting back and I am being cured. Here the staff is very supportive. First my vision was 6 by 18 and now it has been reduced to 6 by 9 and it has been progress with the help of my teacher and Amar sir. Thank you. என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். தமிழ்நாட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பரமத்திவேலூருங்கிற ஊர். அங்கேருந்து வரணுங்க. எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸாகவே 3 to 4 மந்த்ஸாகவே கண்ணில் 2 கண்ணிலையுமே தண்ணி ட்ராப் ஆகிட்டே இருந்தது. இன்னும் தண்ணி ட்ராப்பில் நிற்கும், இல்லைன்னா வந்துகிட்டே இருக்கும். ஈவினிங் நைட்டு தூங்குற வரைக்குமே அந்த மாதிரி ஒரு பலம் இருந்துகிட்டே இருந்தது. நான் பக்கத்தில் கரூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலன் ஐயா ஹாஸ்பிட்டல்ட்டு அங்கே காமிச்சேன். அங்கே ஒரு 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சரியாகலை. மறுபடியும் ஈரோடு ராகவேந்திர ஹாஸ்பிட்டல் அங்கே போனேன், அங்கேயும் சரியாகலை. சென்னை சங்கர் நேத்ராலயா ஐ ஃபவுண்டேஷன் சங்கர் நேத்ராலயாவில் 2 days 2 டைம் போனேன். 2 டைம்லேயும் அலர்ஜி அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வந்து கேஎஸ் மூர்த்தின்னு சொல்லிட்டு எக்ஸ்எம்எல்ஏ, அவர் வந்துட்டு சேலம் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் போங்க, நல்ல டாக்டர் இருக்கார் அப்படின்னாரு. அங்கே போய் செக் பண்ணதில் அவர் எனக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாரு. கண்ணில் தண்ணி வர்றதுக்கு 2 கண்ணிலையும் டேப் மாதிரி விட்டுவிட்டார். விட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சுட்டு பார்த்தாரு, தண்ணி ட்ராப் ஆகலை. அப்போ அவர் வந்துட்டு ஒரு சின்ன சர்ஜரி ஒன்று பண்ணணும், ஒரு 20 days நீங்கள் 15 to 20 days ரெஸ்ட்டில் இருக்கணும், ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லி டேட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இடையில வந்துட்டு எங்களுக்கு கோயமாரி பேப்பர் மில்னு ஒரு எம்டி இருக்கார், ராஜகோபால்ட்டு. அவர் வந்துட்டு இல்லை நீங்கள் பாண்டிச்சேரி போங்க, சர்ஜரி எல்லாமே ட்ரைனிங்லேயே எக்ஸசைஸ்லேயே யோகாலேயே சரி பண்ணிடுவாங்க, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்கள் அங்கே போகணும்னு சொல்லிட்டு அவர் தான் அங்கே அப்பாயின்மெண்ட் சொல்லிவிட்டு அவர் அட்ரஸ் கொடுத்தாரு. அதை வச்சுட்டு நம்ம நேராக இவர்கிட்ட ஃபோனில் அமர்ன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கார், அரவில்ல இருக்கார். அப்படி அவர் ஃபோனில் பேசிவிட்டு அப்போ நேரில் வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொன்னேன். நீங்கள் 10 days நீங்கள் இங்கே இருந்து தங்கி நீங்கள் ஒர்க் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டு நானும் என் ஃபேமிலியோட ஒய்ஃபும் 2 பேருமே இங்கே வந்து சின்ன காட்டேஜ் அவரே கொடுத்துருந்தாரு. நல்ல காட்டேஜ், நல்ல இடம், நல்ல லொக்கேஷன், வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நல்ல அமைதியான இடமா ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு 10 days நம்ம இங்கே ஸ்டே பண்ணியாச்சு. ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஒரு 9:30 வந்தேன்னா 1 o'clock வரைக்கும் இங்கே கண்ணுக்கு மட்டும் எக்ஸசைஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock வரைக்கும் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாங்க. 2-3 பேர், பிரவீன் சொல்லிட்டு, ரேவதி, இன்னொரு பொண்ணு, எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எக்ஸசைஸ் ப்ராப்பராக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு 2-3 days அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது. கடைசி 4 days நான் காலையில் வந்தால் பிடிச்சி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப மட்டும் ட்ராப்பிங் கம்ப்ளீட் எனக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை. 4 days-ஆகவே நேற்றுக்கு வரைக்குமே எனக்கு அது மாதிரி இல்லை. ஆனால் வீட்டுக்கு போகிறப்ப காலையில் மட்டும் கெஸ்ட் ஹவுஸ் போனால் காலையில் கொஞ்சம் நேரம் இருக்கும், நைட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும். அப்போ இந்த டயர்னஸில் படுத்துட்டா தெரியாது, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 20 டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், கண்ணில் வச்சு எடுத்துகிட்டே இருப்பேன். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. காலையில் கொஞ்சம் இருக்குது, ஈவினிங் கொஞ்சம் இருக்குது. அது வந்து இன்னொரு 2-3 months எக்ஸசைஸ் பண்ண சரியாயிடும் அப்படின்ட்டாரு. எக்யூப்மெண்ட்டில் இங்கேயே ஒரு சார் கொடுத்துருக்காங்க எனக்கு. இங்கேயே வந்து ஒரு சின்ன ஒரு 4-5 எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது வீட்டில் போயிட்டு காலையில் ஒரு 1.5 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம செய்யணும். 2-3 மாதத்துக்கு செஞ்சாவே சரியாயின்னு சொல்லிட்டு உதவி கொடுத்துருக்காரு. எனக்கும் இப்போ 60% எனக்கு ஓகே. இப்போ வந்து வந்ததில் எனக்கு 60% எனக்கு வெரி கிளியராக இருக்கேன். ஒரு 40% அது இன்னொரு 2-3 மாதம் எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு சரியாயிடும். ஓகே. So I am Gurjot and I have come from Hyderabad. I got recommended for the SSB Navy Tech and I got medically unfit for my substandard vision.
Earlier my eyesight was like 6/9 in the right eye and 6/12 in the left eye, and after the treatment it got 6/6 and 6/9 respectively, due to the treatment given by the sir. Like in the morning we used to do grass walk, sun gazing and yoga including pranayam, and after that we used to get like green juices, and after that the morning shift of the exercise used to start, and it used to go until like 12:30, and the evening shift used to start from 3 o'clock to 5:30, and after that we used to get coconut water, and at night we used to do ghee massage and sun gazing and star gazing. Hi, my name is Valmiki Raghunathan. I am from Chennai. On the very first day I came here, the doctor, Dr. Amar, looked at my eye, looked at my gait as I walked in, and he says, "Why are you wearing glasses for long distance?" So I removed it. He tested it, just a few minor tests, and he says you can completely remove your glasses for long distance. And he said for short distance reading, for books, computer reading, he says he will put me through a series of exercises that will help in improving vision even for short reading. And now a lot of these tests are available on the internet. You know, you can go to YouTube, look at eye tests and eye yoga, you see them. But what the difference I found here with Dr. Amar is he's there personally guiding you through this. He makes subtle adjustments based on your own specific issue that you're facing. And you also are part of a cohort of other patients who come here. So you learn from their experiences and you also help them with your experience. So this is more of a family that helps you grow together. Very personal care that Dr. Amar gives is something you don't get over the internet, right? So it's been tremendous experience for me for the last 6.5, 7 days. I can personally see some help that this has done for my own eyesight. And these tests are things that I do over the next few weeks, months and years. And also share my experiences online with other folks that I've done here. So best wishes to Dr. Amar and his clinic and his therapists that are here to help us. I hope his practice grows, and I hope he goes to other places where he can help other patients also with this, particularly younger boys and girls, and also people like me. I'm 65, and so if I can be helped, guess what? Everyone else can be helped. Wish you good vision. Thank you. Good afternoon. My name is Shankaran. I am from Chennai. I got to know about Dr. Amar's clinic in Auroville through a connection. I checked out, I called Dr. Amar and spoke to him. He said that he teach me exercises to avoid surgery for my cataract and my glaucoma treatment. Whereas other doctors in Chennai wanted me to have surgery immediately for my cataract. Here is the only doctor who said, "You come here, I'll teach you how to avoid surgery and improve your eye health." So I've come here for 6 days. I stayed here in Auroville, and every day, morning 2.5 hours, afternoon 2.5 hours, totally 5 hours every day of exercises that he taught me has really helped. It's only 6 days now. I have to go and do these exercises, continue them for quite some time at home for me to really improve my vision and avoid cataract and glaucoma. But then I saw here other people whose eye problems got corrected even while they were here. In less than 7 days, there was a girl whose eye, she had a squint eye, and right in front of my eyes I could see her squint eye became perfectly fine. There was another small girl who came who had a loose eye movement. It would keep on shifting, and she's become perfectly fine in less than a month. So Dr. Amar is teaching exercises which are helping a lot of people with eye issues correct their problems and eye vision. Especially young kids come here regularly in the evenings and do their exercises that he teaches. Very simple exercises, but you need to do them to improve the eye vision. So I really wish that he opens centers all over India
so that a lot of people can benefit in their local cities instead of having to come all the way to Oroville, which anyway is a wonderful place to come and visit at least once in your life. But if he opens his centers around the country, it will be very, very beneficial. Thank you.